ஆடி மாசத்துல வரும் மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் ஆடி கிருத்திகை. இந்த நாள்ல முருகப்பெருமானின் கோயில்கள்ல எல்லாத்துலயுமே விழா எடுத்து கொண்டாடப்படுவாங்க. மாசந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாலும் ஆடி கிருத்திகையில விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானது. இதனால அம்பிகையின் அருளும் கிடைக்கும். குழந்தை வர வேண்டும், வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து முருகனையும் அம்பிகையையும் வழிபடலாம். அன்றைய தினம் முருகப்பெருமானின் கோயிலுக்கு போய் தரிசிப்பதும் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்து வழிபாடு செய்வதும் ரொம்பவே ஏற்றது. முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை பாக்குறவங்களுக்கு வாழ்க்கையில நலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடி மாசத்துல வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூர்ணம், ஆடி அமாவாசை, வரலட்சுமி விரதம் அப்படின்னு எல்லாமே அம்மனுக்கு உரியது அப்படின்னு குறிப்பிடுவது வழக்கம். ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களை தவிர மற்ற தெய்வ வழிபாடுகள் சிறப்பித்து சொல்லப்படாது. ஆனா இந்த மாசத்துல அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகையே பெறும். முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் இணைந்த வடிவமாக கருதப்படுவதால தான் அவருக்கு இந்த சிறப்பு. முருகப்பெருமான் சிவபெருமானின் 5 திருமுகங்களுடன் 6வதாக இருக்கும் அதே முகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவர். அதனால அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியை உள்ளடக்கிய வடிவமான வேல கையில தாங்கி இருப்பதால அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுறாரு. மலை மேல இருப்பதால திருமாலின் அம்சமாகவும், பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால தான் முருகப்பெருமான வணங்கினா உலகில இருக்க எல்லா தெய்வங்களையும் வணங்கி பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனின் நெற்றிக்கண்ல இருந்து தோன்றிய முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அவங்கள சிறப்பிக்கும் விதமாக அவங்க முருகனுக்குரிய நட்சத்திரமாகவும் கருதப்படுவாங்க அப்படின்னும், அந்த நாள்ல கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடலாம் அப்படின்னும், கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுபவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் வரம் அளித்தாரு. அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகவும் கருதப்படுது. அந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருக்காங்க. அதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாசத்துல வரும்போது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. ஜூலை 29ஆம் தேதி பகல்ல 2:41 மணிக்கு துவங்கி ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. ஜூலை 29ஆம் தேதி பகல் பொழுதுலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கப்படுவதால சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்னைக்கு நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும். அதனால ஜூலை 30ஆம் தேதியை ஆடி கிருத்திகையாக எடுத்து கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் முருக வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலையும், அம்பாளுக்குரிய ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இருவரின் அருளுமே ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவங்களுக்கு கிடைக்கும். ஆடி 2வது செவ்வாய் வழிபாடும் சரி, ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாள்ல விரதம் இருந்து முறையாக வழிபட்டா நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். திருமண வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடலாம்.